Dasara Franchisee presents CENTENNIAL EXPO 2023 வரும் ஏப்ரல் 30 வானகரம்ல இருக்க எம் கன்வென்ஷன் ஹால்ல நடக்குது. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. B.Tech Biotechnology with Specialization in Computer Science and Biology. எனக்கு பொழுது விடியற வரைக்கும் தெரியல. நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன பண்றது, எங்க போறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் என்ன கடலை விற்கிற பொம்மையா? நான் சக்கரவர்த்திக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் சக்கரவர்த்தியிடம் மட்டும்தான் பேச முடியும். வழிவிடுங்கள், இது அரசாணை. ரொம்ப புஷ் பண்ணாத கார்த்திக். அதுவா வரும். யூஆர் அன் ஆர்டிஸ்ட். வரும், எல்லாமே சரியாயிடும். தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாம் வேற இருக்குல்ல. எனக்கு உடம்பு சரியில்லை. டாக்டரை வர சொல்றேன், பாப்பாரு. எனக்கு எதுவும் சாப்பிட தோண மாட்டேங்குது. யாரா சமயக்காரனை மாத்திரலாம். ஃபாத்திமாமா வேகமா நடக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. வேகமா நடக்கலன்னா 4 நாள் பொறுமையா நட. எனக்கு புளியும் மாங்காயும் சாப்பிடணும் போல இருக்கு. மரத்தையே எடுத்துட்டு வந்து தர, சாப்பிடு. அம்மா வர போறாங்க. தந்தானே நானே தானே தந்தார். அண்ட் சிரிக்கிறது, ஐ ஃபீல் எனக்கு சிரிக்கிறது இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் அழறது. ஆர்டிஸ்ட்க்கு நான் பேசும்போது எனக்கு என்னோட வாய்ஸ் கேட்கக்கூடாது. எனக்கு அவங்களோட வாய்ஸே நான் கொடுக்க மேட்ச் பண்ணுவேன். அடிமனதாகும் விழியில் தெரியாதோ ஏலோ ஏலேலோ பாதமாறும் மேகம் எங்கோ தொலைந்தவள்தானோ வானும் நீரும் சேரும் எங்கோ நாள்தானும் வான்வெளியில் மீனொளியில் செல்ல ஏலோ ஏலேலோ. வானதி கேரக்டருக்கு PS2ல வாய்ஸ் கொடுத்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்மிருதி தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். PS2 ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு வானதி ஸ்கிரீன்ல பேசும்போது எஸ் இட்ஸ் மீ அப்படின்னு பாக்குறது. ரொம்ப பெருமையா இருக்கு. மணிரத்னம் சார் படத்துல நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். அவரோட படத்துல கிரெடிட்ஸ்ல என்னோட பேர் இருக்குன்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ எப்படி ஷோபிதா மேம் ஒரு தமிழ் பேசாத ஒரு ஹீரோயின், அவங்களுக்கு டப் பண்ற அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அவங்களோட லிப்சிங் வாஸ் குவைட் குட். தமிழில் இட் வாஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் டு மேட்ச் தட். அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு மேட்ச் அண்ட் டூ இட் வெல். நேர்ல பாத்தீங்களா? ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ இல்லையா? இப்போ ஃபுல் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க. அங்க போய் ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தது நேர்ல சந்திக்கிற தருணம் ஏதாவது இருந்ததா? எஸ், கண்டிப்பா. there was an event, PS1 முடிஞ்சு there was a success event where I got an opportunity to meet Shobhita ma'am and she was very happy with my performance. In fact, அவங்களுக்கு this is the third project that I'm dubbing. Actually, குரூப்னு ஒரு படத்துல கூட அவங்க டப் பண்ணிருந்தேன். Yes, துல்கரோட படம். So she was very happy to know that I have dubbed because she really liked my performance in that also. And it was a lovely moment. You know, when you get to meet the artist and she met her voice, it was lovely. அந்த மாதிரி வேற PS2ல நமக்கு தெரிஞ்ச விக்ரம் சார், ஜெயம் ரவி சார், சோ மெனி பீப்புள். வேற PS காஸ்ட் பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சவங்களை சந்திக்கிற ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா? ஆமா, அதே ஈவெண்ட்ல எல்லாரையும் பார்த்துட்டீங்க. ஆமா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரஜினி சாரையும் பார்த்தேன் நான். That was one, I mean, that was I can't even explain how amazing that moment was. ஏன்னா ரஜினி சார் அந்த இடத்துக்கு உள்ள வந்த உடனே it was, you know, amazing. So I got to click a photo also with him. சூப்பரா இருந்தது. பேசுனீங்களா ரஜினி சாரோட? பிக்சர் எடுக்கிறது it was very difficult but somehow I was able to take a picture. பட் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சூப்பர். ரஜினி சாரோட பெரிய ஃபேன். ஆமா, கண்டிப்பா. யார் தான் இல்ல. ஆல்சோ டாக்கிங் அபவுட் டப்பிங் அண்ட் இவ்வளோ பெரிய காஸ்ட், இப்போ தசரா படம் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் அதுல கூட கீர்த்தி சுரேஷ் மேம்க்கு நீங்க தானே வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க.
எப்படி மேம் அவ்வளோ ஒரு இன்டென்ஸான ரோல் இல்லையா உங்களுக்கு? ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா அப்படியே ஜாலியா துருத்துருன்னு இருப்பாங்க, இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ். எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி போச்சு? ஆக்சுவலி இட் இஸ் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஷீ இஸ் அன் அமேசிங் பர்ஃபார்மர் அண்ட் நல்ல வெரைட்டி அவங்க பர்ஃபார்ம் நிறைய படங்களில் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் 8th மூவி தட் ஹவ் ஸ்போக்கன் அக்ராஸ் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு அண்ட் கன்னடா. அண்ட் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மர். நிறைய எஸ்பெஷலி தசராவில் கூட ஒரு சீன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதில் இறந்துருப்பாங்க. ஸோ அந்த சீனில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு டப்பிங்கில் அதை பார்க்கும்போது ஆஹா இந்த ஒரு சேலஞ்சிங்கான சீன் வருது. டக்குன்னு அப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்த சீன் எடுக்க வேண்டாம், இங்கே மியூசிக் வர போகிறதுன்னு. அப்போ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக ஆகிட்டேன் நான். சரி ஓகே அந்த டப்பிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க அந்த சீன் எடுக்கணும். I just knew that it was performed very well. அது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. பட் that's what we are looking for, right? Any challenge is what we want. And something நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோன்றது வந்து when you don't know is when we may actually break it and come out with how creative we can also be. Exactly. In that. So it was fantastic. I was like, when I went there for dubbing and sir was like, the writer sir வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சரி இந்த சீன் எடுத்துடலாமா, ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா? ஓகே ஒரு தடவை பார்த்துக்குறேன் சார்னு சொன்னேன். ஃபுல் லென்த் இது ஐ டென்ட் வாண்ட் டு கோ பிரேக்காக எனக்கு பண்ண வேண்டாம், ஏன்னா அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்குன்னா ஜஸ்ட் கிவ் இட் அ ஷாட். ஐ காட் இட் இன் ஃபர்ஸ்ட் டேக். ஐ ஜஸ்ட் வெண்ட் வித் த ஃப்ளோ. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து அது வந்து கொஞ்சம் உள் வாங்கிட்டு ஐ லைக் சரி பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். நான் முடிச்சுட்டு நான் அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன், என்னடா ஃபீட்பேக் வருதுன்னு. அப்புறம் அவங்க இன்ஜினியர் சாரும் ரைட்டர் சாரும் சொன்னாங்க, என்ன மேடம் அழ வச்சுட்டேங்க இப்படி. ஆல்ரெடி கீர்த்தி மேமே வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த மாதிரி அழ வச்சுட்டாங்க. இப்போ ஆடியோவோட கேட்கும்போது அது இன்னும் நீங்கள் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிட்டீங்க அதுன்னு. I said okay, thank you so much. I was happy that I was able to do justice to that. And சில இடங்கள்ல மட்டும் I felt I wanted to improvise a little more. So I told sir இந்த மாதிரி சார் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அவங்க மூமெண்ட் கொஞ்சம் இருக்காங்க, ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலான்னு. ஸோ அது கூட ஆட் பண்ணிட்டேன். ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங் போட்டாங்க அங்கே. ஸோ தேட் வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டிங். அது கொஞ்சம் தான் கேட்கும் அங்கங்கே. Maybe the song was important in that. Adu first day they had that plan, but I was at least happy in the experience. I was able to explore that. That was satisfied on our experience. நீங்க அந்த ஸ்ருதி ஹாசன் மேம் வந்து லாபம் படம், அப்புறம் தெலுங்குல கூட ஒரு படத்துக்கு பண்ணியிருந்தீங்க. தெலுங்கு படம் வந்து வீரசமா ரெட்டி, அது தமிழ்ல டப் பண்ணியிருக்கேன். அவங்க வாய்ஸ் ரொம்ப பெக்யூலரான வாய்ஸ், அது எப்படி மேம் எடுத்தீங்க? ஸோ எனக்கு லாபம் படத்தில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ எனக்கு கிளியராக சொல்லிட்டாங்க, ஸ்ருதி ஹாசன் எப்படி பேசியிருக்காங்க பைலட்டில் வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து அவுட்புட் அப்படி தான் வேணும்னு. ஐ செட் ஓகே ஃபைன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ரெண்டரிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரை டு ஹியர் அவங்க பேசினது வந்து ஐ ட்ரை டு கெட் இட் இன் ப்ராப்பர்லி அண்ட் தென் ஐ ட்ரை டு ரெண்டர் இட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா, லாபம் எல்லாத்தையும் காதல் சிம்பிளாக மாற்றினா நான் என்னத்தை சாப்பிட்றது? நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன் 2-3 வாட்டி பிரேக்கப்பு. ஆனால் இப்போ இவரை லவ் பண்ணணும்னு தோணுது. சிம்பிளாக இருக்காரு, நேர்மையாக இருக்காரு, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? இது வந்து லாபம்ல ஒரு இது. வீரசுமா ரெட்டியில் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லணும்னா, உங்களால் தான் நான் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சேன். மை வீடியோ ஹாஸ் கான் வைரல் and now I'm a star, hello. இவங்க இந்த ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ட்ரை டு மேட்ச். It did. Okay, thank you so much. சூப்பர், செம்ம மேம். அப்ப அதே மாதிரி தான் நீங்க மத்த ஹீரோயின்ஸ்க்கும் பண்றீங்க. I try to match. அவங்க கீர்த்தி சுரேஷ் மேம் பண்ணுங்க. இப்ப பண்ணுங்க தசரா படத்துல அவ்வளோ ஒரு இமோஷனல் ஒரு சீன் அவங்க பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. ஸோ நானி சாரோட ஒரு சீன் இருக்கும்ல, அவங்க இருந்து பேசுவாங்க, அந்த சீன் எங்களுக்கு பண்ணி காமிக்க முடியுமா? எதுக்குடா எனக்கு தாலி கட்டினேன், அவங்களுக்கு தெரியல உன் கையில் இருந்த கொலுசு என்னை சுயநினைவில்லாம ஆக்கிடுச்சு. எனக்கு பொழுது விடியற வரைக்கும் தெரியல நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன பண்றது எங்க போறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல.
நான் என்ன கடையில் விற்கிற பொம்மையா? இது எல்லாமே உன்னாலதான். உன்னை பார்த்தாலே எனக்கு கொல்லணும்னு தோணுது. ஆனா எனக்கு இப்போ சக்தி இல்லை. எதுக்குடா எனக்கு தாலி கட்டின? So this is oh my god, wow. Thank you. இப்போ இன்னும் ஸ்டில் அந்த ஃபீல்ல இல்லை, பட் ஸ்டில் அந்த விஷுவல் பார்த்தா தான் you get into that. Wow. Also talking about heroines, தமன்னா மேம்க்கு நீங்க பேசியிருக்கீங்க இல்லையா? ஆமா அது வந்து பப்ளி பவுன்சர்னு ஒரு படம். அது வந்து ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ தட் வாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஹிந்தியில் அவங்க வந்து தமன்னா அவங்களே டப் பண்ணியிருக்காங்க. அது ஹரியான்வி ஸ்லாங்கில் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்லாங் கொடுக்கணும்னு திருநெல்வேலி ஸ்லாங் சரி அட்டெம்ப்ட் பண்ணலான்னு. எனக்கு அது புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்லாங் ஐம் அட்டெம்ப்டிங். ஏன்னா லாங்குவேஜஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். we can maybe I'll talk about that later. இப்போது திருநெல்வேலி ஸ்லாங் வந்து ஒருத்தர் இருந்தார் டு ஹெல்ப் அஸ் எப்படி பேசணும்னு. நான் அவங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து since she's a bouncer, ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் அண்ட் ஷீஸ் ஃப்ரம் அ வில்லேஜ் பேசிக்லி. ஸோ அவங்களோட அந்த ஜேர்னி, ஸோ அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதில். ஸோ இட் வாஸ் an amazing experience to dub for that. அதுலேருந்து ஏதாவது டைலாக் திருநெல்வேலி ஸ்லாங்ல? ஒன்று சொல்லுத நல்லா கேட்டுக்கூட ஆளுக்கு ஏத்தாப்புல ஏற்றணும், இல்லை நான் இடுப்பு சைடு வாங்கிக்கணும் இந்த அக்க. இது ஒரு டைலாகு. அப்புறம் அவங்க வந்து டூட் திஸ் டைம் ஐம் நாட் ஃபன்னி, ஐம் சீரியஸ். ஒருத்தரை காதலிக்கிறது சாதாரண விஷயம் ஒன்றும் இல்லை. அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறணும். அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் அது காதல் இல்லை. நைஸ், செம்மவா. அப்படியே ஒரிஜினல் திருநெல்வேலி கொஞ்சம் அது அப்படின்னு. ஆல்சோ இங்க வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கா இருந்தாலும் பொன்னியின் செல்வன்ல வந்து அந்த செந்தமிழ் இல்லையா? ஸோ அது வந்து பேசும்போது எப்படி நம்ம நார்மலா தமிழ் பேசுறதே இங்க நிறைய இங்கிலீஷ் கலந்து பேசுறோம். பட் யூ ஹேட் டு லைக் இந்த டைம் டிராவல் பண்ணி ஒரு செந்தமிழ் பேசணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் சேலஞ்சிங்கா இருந்ததா? கண்டிப்பா ரொம்ப சேலஞ்சிங். அதுவும் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா திஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் செந்தமிழ் பேசுறேன். அவங்களுக்கு வந்து ஷோபிதா மேம்க்கு வந்து கொஞ்சம் ஹஸ்கியான ஒரு டோன் வந்து ட்ரை பண்ணேன் நான். ஸோ அதுவே ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு அவங்க கேரக்டருக்கு. ஸோ அவங்க ஒவ்வொரு டைலாக் சொல்லி சொல்லி அவங்க எப்படி மாடுலேஷனும் வேணும்னு ஃபஸ்ட்டு நான் என்னோட அப்ரோச்சில் வந்து சொல்லிடுவேன். பட் அவங்க தென் தேவர் வெரி ஸ்பெசிஃபிக். இந்த டைலாக் வந்து இப்படி இருக்கணும், அந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து இவ்வளோ இருந்தால் போகிறோம், கொஞ்சம் ஹஸ்கியான. ஏன்னா ஒரு சீன் வந்து அவங்க த்ரிஷா அவங்களோட பேசிக்கிட்டே போவாங்க, ஒரு மாதிரி ரகசியமாக பேசுவாங்க. அந்த இது வந்து ஸோ their inputs and also my inputs, we were able to deliver a good output. ஏதோ ஒரு 2 டைலாக் ஷோபிதா மேமோட வாய்ஸ். நான் சக்கரவர்த்திக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் சக்கரவர்த்தியிடம் மட்டும்தான் பேச முடியும், வழிவிடுங்கள், இது அரசாணை. இது ஒரு டைலாக் இருக்கும். அப்புறம் பிரபு சார் பேசுவாங்க இல்லையா, அது பேசினதுக்கப்புறம், பெரியப்பா என்னை சிம்மாசனத்தில் ஏற்றவா இந்த முற்றுகை. ஒருவேளை நான் பொன்னியின் செல்வரை மணந்தால் அவருடைய மனைவியாக அந்த புறத்தில் இருப்பேனே தவிர அவரின் ராணியாக சிம்மாசனத்தில் அமர மாட்டேன். இது ஒரு டைலாக் ஃப்ரம் PS1லேருந்து. இஃப் ஐ கேன் சே எனி டைலாக் வந்து, கம்சராஜா எனக்கும் ஒரு உதவி, பொன்னியின் செல்வர்கிட்ட நாளே நானும் ஒரு ஓலை தரலாமா. இது ஒரு டைலாக். அண்ட் another டைலாக் லால் சார் கிட்ட பேசுற டைலாக். பெரியவர்கள் எல்லாம் இப்படி சொல்லி சொல்லி எனக்குள்ள ஆசையை வளர்த்து விட்டீர்கள். நாளை இளவரசன் மனது மாறினால் நீங்கள் எல்லோரும் தான் பொறுப்பு. ரொம்ப கியூட்டான ஒரு டைலாக். அப்போவே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு லவ் கரெக்ட். ஆல்சோ PS வந்து த்ரிஷா மேம் வந்து அடிச்சுக்க முடியாத ஒரு அழகு. அந்த லாக்டவுன் டைம்ல வந்து த்ரிஷா மேம் நம்ம சிம்பு சாரோட அந்த VTV 2 ஒரு இது வந்தது, கார்த்திக் டயல் செய்த எண். அதுல த்ரிஷா மேம்க்கு நீங்க தான் பேசியிருக்கீங்க. ஜெசிக்கு நான் தான் பேசியிருக்கேன். எஸ் ஜெசி, ஓ மை காட். அது ரொம்ப லாக்டவுன் அது இதுன்னு போயிட்டு இருக்கு. VTV 2 அவன் வந்து அப்போ வந்து ஒரு குட்டியா வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆமா, அதுக்கு சீரியஸா த்ரிஷா மேம் டப்பிங் அவங்க தான் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா நீங்க பேசுனீங்க அப்படின்னு என்னது த்ரிஷா மேம் இல்லையா அது அப்படி இருந்தது. எப்படி இருந்தது மேம் GVM சாரோட ஒர்க் பண்ணது? இட் வாஸ் அமேசிங். அண்ட் அது வந்து எப்படின்னா இது வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது ஸ்டூடியோக்கெல்லாம் போயிட்டு டப் பண்ண முடியாது. ஸோ when I was approached for this project, இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி த்ரிஷாக்கு டப் பண்ணணும். அப்போ எனக்கு தெரியாது இது VTV ரிலேட்டடாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி they'll send me the film and நான் டப் பண்ணிட்டு அனுப்பணும்னு. ஸோ
சார் வாஸ் நாட் தேர். எனக்கு எந்த ஒரு ப்ரீஃபும் இல்லை. ப்ளஸ் எவ்ரி ஒன் நோ ஜெஸ்ஸியோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு. ப்ளஸ் ஆல்சோ இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, பிகாஸ் சின்மயி அவங்க ஃபஸ்ட்டு டப் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஜெஸ்ஸிக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீல் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு. சரி ஓகே. ஸோ என்னோட அந்த ஃபுல் லென்த் ஃபிலிம் வந்து நான் டப் பண்ணிட்டு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபீட்பேக் வந்தது. ஃபீட்பேக்கில் I was very happy that only 1 or 2 corrections. அப்போ வந்து ஒரு ஜூம் காலில் வந்திருந்தாரு. அண்ட் my sister, she was only the sound engineer for this, record engineer for this. So our Zoom call இருந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, almost everything is fine. He was very happy with how I had approached the character. And just ஒரு few changes here and there. அவர் சொல்லி அந்த changes மட்டும் பண்ணியிருந்தது. It was fantastic to be a part. VTV was such an amazing movie. Of course. And அதில் ஜெஸ்ஸிக்கு நான் டப் பண்ணியிருக்கேன்னு I was ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ஜெஸ்ஸியை எங்களுக்காக ஒரு வாட்டி திருப்பி எப்படி இவ்வளோ பேசிட்டோம் ஜெஸ்ஸி அப்படின்றது வந்து கண்டிப்பாக ரிக்ரியேட் பண்ணியே ஆகணும். கார்த்திக், எழுது, அவ்வளோ அழகு இருக்கு உன் எழுத்துல, உன் படங்கள்ல, விட்டுடாத. அண்ட் ரொம்ப புஷ் பண்ணாத கார்த்திக், அதுவா வரும். யூஆர் அன் ஆர்டிஸ்ட், வரும். எல்லாமே சரியாயிடும். தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாம் வேற இருக்குல்ல, அவங்க எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. they all want good contentல. எல்லாமே சரியாயிடும். நீ வேணும்னா பாரு. This was that phone conversation. எல்லாமே சாரி, everything is phone conversation. கடைசியில் ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லுவாங்களே. ஸோ திஸ் வாஸ் தட். இதான் அந்த டீசரில் வந்த சீன். இதுதான் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் மல்டிபிள் டேக்ஸ் போயிருந்தேன். ஸோ இதான் இந்த டைலாக் கொஞ்சம் பைஹார்ட்டாக இருந்தது. இதை சொல்லிட்டேன். சூப்பர் மேம், ரொம்ப அழகா. நிறைய எனக்கு வந்து நீங்க தானா எத்தனை வாய்ஸ் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இதெல்லாம் மூவிஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நம்ம வந்து பொறுமையா இது பண்ணாலும் வெப் சீரிஸ் அப்படின்றது வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் டப்பிங் இல்லையா? ஸோ சூழல் அந்த சீரிஸ் பண்ணிருப்பீங்க. இட்ஸ் வேற லெவல் சீரிஸ் அது. அதுல ஸ்ரீயா ரெட்டி மேம்க்கு நீங்க பண்ணிருப்பீங்க. எப்படி இருந்தது ஒரு வெப் சீரிஸ்? இவ்வளவு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு எடுக்கும்போது வேற ஏதாவது சேஞ்சஸ் இல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா டப்பிங்ல? இந்த அவங்களோட கேரக்டர் வந்து வாஸ் எப்படி சொல்றது, there were so many layers to that. ஏன்னா அவங்களோட காப் வந்து started off as a corrupted police officer. அதுக்கப்புறம் how as the இது travels, the story travels, then a mother who is in search of her child, the emotion between a mother and a son, and அதுக்கப்புறம் towards the end where யாருன்னு கண்டுபிடிக்கும் போது ஒரு ரிவெஞ்ச். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன் நான். ப்ளஸ் எங்கேயும் வந்து என்னால் ஸ்லிப் ஆக சான்ஸே இருக்கக்கூடாது. பிகாஸ் யூ ஹாவ் டு எங்கள் ஒர்க் வந்து வி காண்ட் அண்டர் பெர்ஃபார்ம். வி ஹாவ் டு மேட்ச் தெம். அண்ட் இன் அடிஷன் நம்மளால் பெஸ்ட் பண்ண முடியுமா, என்ஹான்ஸ் தான் பண்ணணும். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக என்னோட அப்ரோச்சில் என்ன பெஸ்ட்டோ முடிச்சிட்டேன் நான். ப்ளஸ் வித் த டைரக்டர்ஸ் ஹெல்ப், தே வர் வெரி கிளியர் அபவுட் இந்த கேரக்டருக்கு இந்த சீனுக்கு வந்து இவ்வளோ வேணும், இவ்வளோ வேண்டாம். அதுலேயும் இன்ஃபேக்ட் தெர் இஸ் திஸ் க்ரையிங் சீன் வென் அவங்கள சன்னோட டெட் பாடி பார்க்கும்போது அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் என்னென்னா அந்த பர்டிகுலர் சீன் ஜென்ரலாக க்ரையிங் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த ஷாட் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்ததுன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். ஆனால் இது வந்து ஷீ இஸ் லுக்கிங் அட் தட் பாடி தேர் அண்ட் ஹர் க்ரையிங் ஹேஸ் டு பி மோர், அது வால்யூம் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும். அண்ட் அவங்களோட க்ரையிங்கே வந்து ஓப்பன் மவுத்தில் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஷீ இஸ் லுக்கிங் அட் த பாடி அண்ட் ஷீ இஸ் க்ரையிங். ஸோ அது வந்து நான் எப்படி இதை வந்து பண்ண போகிறேன்னு, பிகாஸ் நம்ம ஜென்ரலாக அழும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டேரக்டர் சார், இந்த மாதிரி just give me 5 minutes, I need to know how I'm going to approach this particular scene. But then I just went ahead and adu kuda or 3-4 takes pochu adu kuda, but that output also came out pretty well. And when I know that I have performed well is when I got a message, when I had messaged Shreya Reddy ma'am on Insta and saying that I was very happy to have dubbed for you. And she said, you gave life to Regina. And thank you so much. She loved my work, and she said. So that's when I was even more satisfied, that who I have dubbed for, she's happy with how I have. And in fact, she is referring me for her other projects. Wow, that's amazing. Yeah. So that is
that way I feel okay, I have done justice. நிறைய பேசியிருக்கோம், நிறைய எங்களுக்கு வந்து மாடுலேஷன்ஸ் காமிச்சிருக்கீங்க. ஐ திங்க் பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா பல லாங்குவேஜஸ்ல நான் வந்து பண்ணியிருக்கேன். எந்தெந்த லாங்குவேஜஸ்ல பண்ணியிருக்கீங்க? மூவிஸ் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி அம்மாடி பேசியிருக்கேன். லாங்குவேஜஸ்ல வந்து ஆட்ஸ்ல வந்து ஒரு 12 லாங்குவேஜஸ், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, குஜராத்தி, மராட்டி, மலையாளம், அசமீஸ், ஒரியா, பெங்காலி, சின்னலீஸ் ஐயோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் நான். பிகாஸ் over a period of 12-13 years about 5,000 ads வரைக்கும் 5,000 ads டப் பண்ணியிருக்கேன் across languages and நிறைய ஆர்டிஸ்ட்க்கும் டப் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாசா ஆட் வந்து நாகார்ஜுனா அண்ட் பூஜா ஹெக்டே யார் அந்த மாம்பழம்? மாம்பழம் யாரு? அந்த இது பூஜா ஹெக்டேக் டப் பண்ணியிருக்கேன். கீர்த்தி சுரேஷ் இப்போ ரீசெண்டாக கூட ஜாஸ் அலுகாஸ், கீர்த்தி சுரேஷ் அண்ட் மாதவன் ஒரு அதில் தெலுங்கு கன்னடா டப் பண்ணியிருக்கேன். ரஷ்மிகாக்கு கேஷிஃபைல, கஜானாவில் டப் பண்ணியிருக்கேன். காஜல் அகர்வாலுக்கு டப் பண்ணியிருக்கேன். தமன்னாக்கு மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். எந்த சேனல் மாத்தினாலும் நீங்க தமன்னாக்கு ஃபேமஸாக அட்டிகா கோல்டு கூட அது நிறைய இன்னும் போட்டுட்டு இருக்காங்க. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நகை வாங்க போனா இப்படி தான் உட்காரணும், ஆனா காசு கொண்டு போனா இப்படி உட்காரலாம். செம்ம மேம். ஐ திங்க் யூ've டன் நிறைய மாடுலேஷன்ஸ் அண்ட் ரொம்ப அழகா எங்களுக்காக பேசி காமிக்கிறீங்க. ஆனா பேன் இந்தியால வேற லெவல் ஹிட் கொடுத்த படம் கேஜிஎஃப். ஆமா, கேஜிஎஃப் ஓட ஹீரோயினுக்கு நீங்க தான் பேசியிருக்கீங்களா மேம்? ஓ மை காட். எப்படி ஸ்ரீநிதி ஷெட்டி மேமோட ஸ்ரீநிதி ஷெட்டி அவங்களுக்கு அது ஆக்சுவலாக வாய்ஸ் டெஸ்ட் கொடுக்கும் போதே வந்து டென்ட் நோ இட் இஸ் கோயிங் டு பி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு லெவலில் இருக்க போகுதுன்னு. பட் இப்படி ஒரு ரீச் கிடைக்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தட் மூவி. அது கேஜிஎஃப் 2ஓட கிளைமேக்ஸ்ல அப்பா என்னடா சீன் இது, அவ்வளோ அழகா இருக்கும். அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் இல்லையா? டக்குனு பண்ணிடுவோமா அந்த டைலாக்ஸ் மட்டும் ப்ளீஸ். எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டரை வர சொல்றேன் பாப்பாரு. எனக்கு எதுவும் சாப்பிட தோண மாட்டேங்குது. யாரா சமயக்காரனை மாத்திரலாம். ஃபாத்திமாமா வேகமா நடக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. வேகமா நடக்கலன்னா 4 நாள் பொறுமையா நட. எனக்கு புளியும் மாங்காயும் சாப்பிடணும் போல இருக்கு. மரத்தையே எடுத்துட்டு வந்து தர சாப்பிடு. அம்மா வர போறாங்க. தந்தானே நானே தானே தந்தானே. வா such an emotional இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. இப்படி கியூட்டா இருந்தது அண்ட் வெரி எமோஷனல் ஆல்சோ. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ரத்தை எடுத்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணி இந்த சீன் நான் பண்ணேன் அப்படின்னீங்க. இந்த மாதிரி எந்த இமோஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் இல்லை இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு வேறு ஏதாவது சீன்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் கீர்த்தி சுரேஷ் மேம், சின்ஸ் we are talking about கீர்த்தி சுரேஷ், அவங்களுக்கு வந்து சானி காகிதம் வந்து தெலுங்குல டப் பண்ணியிருந்தேன் நான். அந்த கேரக்டர் வந்து டோட்டலாக ஒரு ரிவெஞ்ச் ஜேர்னிலே போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் எஸ்பெஷலி there is one scene where அவங்க வேனில் வந்து ஷீ இஸ் கில்லிங் ஒன் ஆஃப் த பர்சன். ஐ திங்க் தேர் ஆர் அபவுட் 21 ஸ்டாப்ஸாக என்னன்னு தெரியல. பிகாஸ் ஐ ஹேட் டு கிவ் தி எஃபெக்ட் ஃபார் தட். அது எப்படி, அதுவும் நான் கம்ஃபர்டபுளாக சோஃபாவில் உட்காந்துருக்கேன், ஆனால் அங்கே வந்து சீனில் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி நான் இங்கே வந்து அந்த ஒரு மூடுக்கு போயிட்டு பண்ண போகிறேன்னு. தட் ஆல்சோ ரிக்வயர்ட் அ லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஆனால் அதில் வந்து ஐ ஹேட் டு ஜஸ்ட் கிவ் தட் பிரெத் சவுண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அதில். Not much of இது. But that also was very tough to give. And that also I think 2-3 takes போச்சு. Because every time we feel ஏதாவது பெட்டராக வேணும்னா கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷன் வேர் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. அதர்வைஸ் தி அதர் எமோஷன் இஸ் வேர் டூ மச் ஆஃப் லாஃபிங். சும்மா சிரிக்கிறது ஓகே, ஆனால் கண்டினியூஸாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம சிரிக்கும் போதே வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் ஒரு ஷேக் இருக்கும், ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி கொடுத்துட்டோம்னா அது மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அவங்க எப்படி சிரிச்சிருக்காங்கன்னு அதை பார்த்துட்டு யூ ஹாவ் டு கோ அலாங் வித் தட். அண்ட் சிரிக்கிறது ஐ ஃபீல் எனக்கு வந்து சிரிக்கிறது இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் அழறது. மேம் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த சிரிக்கிறது கூட வந்து வித்தியாசம் இருக்கணும். ஒரு 2-3 டைப்ஸ் ஆஃப் லாஃப்டர் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணிக்காவீங்க. ஸோ இப்போ டக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிரிங்க, ஐ வில் ட்ரை டு ஐயா. ஸோ அப்படி ஐ கேன் ட்ரை டு மேட்ச் லைக் தட். வாவ், ஓ சூப்பர். அந்த மாதிரி. ஏன்னா மிமிக்ரி ஐ ஃபீல் டப்பிங்கில், ஏன்னா எனக்கு எப்படின்னா ஆர்டிஸ்ட்க்கு நான் பேசும்போது எனக்கு என்னோட வாய்ஸ் கேட்கக்கூடாது. எனக்கு
அவங்களுக்கு வந்து என்னோட வாய்ஸ் கொடுக்கறது பதிலாக அவங்களோட வாய்ஸே நான் கொடுக்க மேட்ச் பண்ணுவேன். ஸோ ஐ வில் இன்வால்வ் a little bit of mimicry also in that. ஓகே. அவங்களோட டொனாலிட்டி எப்படி இருக்குன்னு மேக்ஸிமமாக எவ்வளோ மேட்ச் பண்ண முடியுமோ ஐ வில் ட்ரை டு மேட்ச் தட். அமேசிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். எங்களுக்காக இவ்வளோ பொறுமையா ஒன்னொன்னா பண்ணி காமிச்சதுக்கு. நீங்க இன்னும் நிறைய பண்ணணும். நாங்களே திருப்பி உங்களை கூப்பிட்டு மறுபடியும் Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். Thank you so much. Dasara Franchisee presents Sentinel Expo 2023 வரும் ஏப்ரல் 30 வானகரம்ல இருக்க எம் கன்வென்ஷன் ஹால்ல நடக்குது. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. B.Tech Biotechnology with specialization in Computer Science and Biology.